இப்போ அடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம் பர்சன் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அண்ட் அது நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் வித் பர்சன் ஆப்ஜெக்ட்ஸ். பர்சன் அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ புதிய HTML ஃபைலை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அது வந்து சாம்பிள் 05 ஃபிஃப்த் எக்ஸாம்பிளில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இதில் டைட்டில் நான் கொடுப்பேன் ஆஸ் பர்சன் கன்ஸ்ட்ரக்டர் டெஃபினிஷன். ஸோ நான் இது இங்கே கால் பண்ண போகிறேன் அண்ட் இதுக்கு வேண்டி தேவையான ஸ்கிரிப்டை பற்றி நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். அதுதான் ஸ்கிரிப்ட் டேக். ஸோ இது நான் ஸ்மாலர் கேஸில் இன்க்ளூட் பண்ணுறேன், அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் நான் டைப்பை ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஆஸ் டெக்ஸ்ட் JavaScript. அதுக்கப்புறம் நான் இதில் கம்ப்ளீட் லாஜிக்கை சரியாக டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இதை பற்றி நம்ம ஆரம்பிக்கலாம். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து வரப்போகிறது வேரியபிள் பர்சன். ஸோ வேரியபிள் பர்சனை நான் இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். அது வந்து ஃபங்க்ஷன். இதில் இருக்க போகிற வேல்யூ அப்படின்னா லிவிங், ஏஜ், ஜெண்டர். இந்த வேல்யூஸை நான் இன்டர்பிரேட் பண்ண போகிறேன். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் சொல்லணும்னா அது வந்து லிவிங் ஈக்குவல்ஸ் லிவிங். அதுக்கப்புறம் அடுத்த வேல்யூவை நான் சொல்லணும்னா அது வந்து ஏஜ். ஸோ நான் ஏஜை இங்கே இன்டர்பிரேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அடுத்த வேல்யூ வந்து நான் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். அது வந்து ஜெண்டர் ஈக்குவல்ஸ் ஜெண்டர். ஸோ எல்லா வேல்யூஸையும் இனிஷியலைஸ் பண்ணியாச்சா? அப்படியே ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியாச்சுன்னா இங்கே இந்த கலரும் அப்படி சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா இப்போ நான் சப்போஸ் இது கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது க்ரே அவுட் ஆகிடுறது. அப்படின்னா அது காட்டுறது இட்ஸ் அன் அன்யூஸ் பேராமீட்டர். அதே இடத்துல இந்த கமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கலி இது காட்டுறது இது வந்து யூஸ் பேராமீட்டர். ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஐடியோட ப்ளஸ் பாயிண்ட். அடுத்த செக்ஷன் நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வேண்டி கால் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை இங்கே டிஃபைன் பண்ணுறோம். அதுதான் புதிய ஃபங்க்ஷன் திஸ் டாட் கெட் ஜெண்டர். என்னோடய ஃபங்க்ஷனோட பேர். நான் இதில் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனில் நான் டிஃபைன் பண்ண போகிறேன் சில வேல்யூஸ். அதுதான் ரிட்டர்ன் திஸ் டாட் ஜெண்டர். ஸோ அது நான் இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி நான் ஃபங்க்ஷன்ஸை இங்கே டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னோடய வேரியபிள் பர்சன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், புதிய ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறேன். அப்படின்னா வேர் கோடி ஈக்குவல்ஸ் நியூ பர்சன். நான் அதுக்கு தேவையான வேல்யூஸ் நான் பூலியன் வேல்யூஸ் நம்ம எப்படி முன்னால் இனிஷியலைஸ் பண்ணினோம். லிவிங் வந்து ட்ரூ, ஏஜ் 33, ஜெண்டர் மேல். ஸோ அது நான் இங்கே பேராமீட்டர்ஸ் த்ரூவாக நான் சென்ட் பண்ண போகிறேன். ட்ரூ 33, அதுக்கப்புறம் அடுத்த வேல்யூ வருது அதுதான் மேல். ஸோ அந்த வேல்யூஸை நான் இங்கே ஒன்று ஒன்றா கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுதான் console.log கோடி. ஸோ இப்படி சரியாக நான் இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டிக்க போகிறேன். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் இனிஷியலைசேஷன். ஸோ இந்த இனிஷியலைசேஷன்னா என்னதுன்னா இட் இஸ் யூஸ் ஃபார் இனிஷியேட்டிங் அ பர்சன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்டோரிங் இட் இன் கோடி வேரியபிள். ஸோ அது நான் இங்கே கமெண்ட் செக்ஷனில் இன்க்ளூட் பண்ணுறேன். instantiate a person object and store it in the கோடி வேரியபிள். இதுக்கப்புறம் நான் அடுத்த செக்ஷனில் பார்க்கணுன்னா அது வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை, ஆனால் ஸ்டோர் பண்ணுறது மை ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸோ அதை நான் இப்படி இனிஷியலைஸ் பண்ண போகிறேன் as instantiate a string object stored in the my string variable. ஸோ அப்படி நான் அதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி அதில் அவுட்புட் காட்ட போகிறேன். இதுக்கப்புறம் நான் அதை எப்படி பண்ண போகிறேன்னா ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுவேன். அதுதான் மை ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸ் நியூ ஸ்ட்ரிங். இப்படி நான் அதை சரியாக காட்டி கொடுப்பேன். நியூ ஸ்ட்ரிங்
அதுக்கப்புறம் வரப்போகிற வேல்யூ தான் ஃபூ. ஸோ இந்த ஃபூ வேல்யூ கழிஞ்சு நான் அடுத்த வேல்யூ நான் காட்ட போகிறேன். அதுதான் கன்சோல் டாட் லாக். அதுக்கு தேவையான வேல்யூ வந்து மை ஸ்ட்ரிங். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது நம்ம பார்க்கலாம் நம்ம ப்ரௌசரில் அதோட அவுட்புட் எப்படி டெபிக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் ப்ரௌசரில் இந்த கோடை ரன் பண்ணியிருக்கேன். இப்போ பர்சனில் சரியாக இந்த வேல்யூவை காட்டியிருக்காங்க வித் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேராமீட்டரை எஃப் த்ரூ டெனோட் பண்ணி காட்டி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை பார்த்தோன்னா ஃபூ வேரியபிளை சரியாக ஸ்ப்ளிட் பண்ணி அவுட்புட் காட்டி தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் இது இவாலுவேட் பண்ணுறீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் இப்படி ஆகும். The user-defined person constructor function can produce person objects just as the string constructor can produce string objects. The person constructor is no less capable and no more capable. So it is no more malleable. So அதே மாதிரி இது வச்சுருக்காங்க. அடுத்தது string object நீங்கள் பார்த்தீங்கன்னா the native string constructor or any other native constructors found in JavaScript. ஸோ அதே மாதிரி சரியாக இவாலுவேட் பண்ணி இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டி தந்திருக்கோம். ஸோ இதுதான் இந்த பர்சன் கன்ஸ்ட்ரக்டரோட மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ். இன்னும் அடுத்த சாப்டர்ஸில் வேறு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்.